பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு. தூரத்தில் மின்னும் மலைகள். மின்னும் மலைகளின் அருகே பெப்பிள் பியர்ட்ஸ் என்ற சிறிய குள்ளர் குழுமம் வாழ்ந்தது. அவர்கள் எல்லோரும் ஒரு விசேஷ பொக்கிஷத்தை கனவு கண்டார்கள். அபூர்வ வானவில் கல். அது கிடைத்தால் இருக்குமிடம் ஸ்வர்க்கமாகும். ஒரு இரவு கடும் புயல் வீசியது. அடுத்த நாள் காலை கிளைகள் முறிந்தும் கற்கள் சிதறியும் கிடந்தன. வாங்க, மலைகளிலிருந்து புதிய பொக்கிஷங்கள் விழுந்திருக்கும் என்று குள்ளர்கள் ஆர்வமாக ஓடினர். ஆனால் சிறிய மிமி மாஸ்ஃபுட் வேறொரு காட்சியை கவனித்தாள். ஒரு முறிந்த கிளையின் கீழ் ஒரு சிறிய வயல் எலி சிக்கிக் கிடந்தது. பொக்கிஷத்தை தேடாமல் அவள் மெதுவாக கிளையை தூக்கி எலியை விடுவித்தாள். நன்றி, நல்ல உள்ளம் கொண்ட குள்ளியே, நன்றி என்று எலி சொன்னது. மிமி பறவைகளின் கூண்டுகளை சரிசெய்தாள். தன் சிற்றுண்டியையும் மாலையில் ஓடையின் அருகே மென்மையான வண்ண ஒளி தோன்றியது. வானவில் கல். மிமி அந்த கல்லை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவள் அதை கிராமத்தின் நடுவில் வைத்தாள். அதன் வானவில் ஒளி ஒவ்வொரு வீட்டையும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. ஒரு மாலை அந்த சிறிய வயலெலி மீண்டும் கிராமத்துக்கு வந்தது. ஆனால் இம்முறை அது ஒளிரும் அழகான காடு தேவதையாக மாறியது. அவள் மென்மையாகச் சொன்னாள், உங்கள் கிராமத்தை நான் சோதித்தேன். உங்கள் சிறிய மிமி தூய்மையான மனதுடன் வெற்றி பெற்றாள். தேவதையின் வானவில் ஒளி முழு பள்ளத்தாக்கிலும் பரவியது. குள்ளர்கள் ஆச்சரியத்தில் மூச்சு திணறினர். முதியவர் மெதுவாகச் சொன்னார், குழந்தைகளே, பொக்கிஷம் தேடிச் செல்லும்போது கிடைப்பதில்லை. நாம் பகிரும் கருணையில்தான் அது இருக்கிறது. வானத்தில் ஒரு அழகான வானவில் வளைந்தது. குள்ளர்கள் அனைவரும் ஒன்றாக சுற்றி நின்று பாடி சிரித்து தங்கள் உணவுகளை பகிர்ந்தனர். மலர்கள் மலர்ந்தன. ஒளி முழு பள்ளத்தாக்கையும் நிரப்பியது.